நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியோ சத்தியமோ ஜீவனும் நானே. வழியோ சத்தியமோ ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனும் இயேசுவே. இயேசுவே. தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயும் போக மாட்டாய். தீயின் நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயும் போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய். ஆறுகளை நீ கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய். வழியோ சத்தியமோ ஜீவனோ இயேசுவே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே மகனே, மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே. உள்ளம் கையில் தாங்கி உள்ளேன், உள்ளம் கையில் தாங்கி உள்ளேன். ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. உங்கள் சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரே மகிமையுடையவராக பிதாவே. நாமம் ஒன்றே மகிமையரட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 28 15ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை கடந்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தமான ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தை. இந்த வார்த்தையிலே யாக்கோப்பு அவன் தன் சகோதரனுக்கு பயந்து அவன் புறப்பட்டு ஆரோனுக்கு போக பிரயாணப்பட்ட பொழுது, பிரயாணத்திலே ஆண்டவர் அவனை சந்தித்த ஒரு இடத்திலே ஆண்டவர் அவனுக்கு அவன் சொப்பனத்திலே ஆண்டவர் அவனோட பேசி கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை தான் இந்த 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் யாக்கோப்புக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நமக்கு சொன்னதை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்னதை நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி ஒருவரையும் அவர் கைவிடுவது இல்லை. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு செய்வேன், செய்து முடிக்கும் வரை உன்னை கைவிட மாட்டேன். நம் தேவன் நமக்கு சொன்னதை செய்கிற தேவன். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். மனிதருடைய வார்த்தை ஒருவேளை நமக்கு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் போகலாம், அல்லது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதே தான் என்னாகமத்தின் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் பொய் சொல்வதற்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொல்லுகிறதை ஆண்டவர் நிச்சயம் செய்வார். சொல்லுகிறதை அவர் செய்யாமல் இருப்பாரோ? கண்டிப்பாக செய்யாமல் இருக்க மாட்டார். கண்டிப்பாக நமக்கு செய்கிற தேவன். வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து, வாக்குத்தத்தமான வசனத்தை கொடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாமல் இருப்பாரா? இல்லை, அது கண்டிப்பாக நிறைவேற்றுவார். என்று சொன்னால் அவர் ஒரு மனிதன் அல்ல. அவர் பொய் சொல்வதற்கு அல்லது மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ அதை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த உலகத்திலே நாம் எதையெல்லாம் நாம் இழந்து போனோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த கசப்பான அனுபவங்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட இழப்புகள் அல்லது எதிர்பார்த்த காரியங்கள் ஒருவேளை தாமதமானாலும் அல்லது நம் கைவிட்டு நழுவினதைப் போல இருந்தாலும், ஆனால் வாக்கு பண்ணினவர் நிச்சயமாகவே நமக்கு செய்ய வல்லவர். நாம் இழந்து போனதை தேவன் திரும்ப தருவதற்கு தேவன் வல்லவர். நிறைய நம்முடைய வாழ்க்கை நம்ம இதை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து போனதை போல இருக்கும், ஆனால் அதை தேவன் நமக்கு திரும்ப தந்து நம்மை நிலைநிறுத்துகிற தேவன். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வாக்கு பண்ணினதை செய்யாமல் இருப்பது இல்லை. அப்போ அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் தேவன் ஒரு பொழுது கைவிடாமல் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படின்னு சொன்னால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், முதலாவதாக நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் லூக்கா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
அதாவது ஜெபிக்கிறவன் எவனும் அல்லது விண்ணப்பிக்கிறவன் எவனும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஜெபிக்கிறவன் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வான். ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அதை நிச்சயம் தருவார். தொடர்ந்து விடாப்பிடியாய் நாம் ஜெபிக்கும் பொழுது அதை நிச்சயம் செய்வார். நம்ம ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் தாமதம் வரும் பொழுது அதை மறந்து விடுகிறோம், அல்லது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். என் ஜெபம் கேட்கப்படவில்லையோ, அல்லது என் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு செவிசாய்க்காமல் போய்விட்டாரோ, அல்லது என்னிடத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது, அதனால தான் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தரவில்லை என்று சொல்லி நாம் அநேக நேரங்களில் ஜெபத்தை நாம் நிறுத்தி விடுகிறோம். ஆனால் ஒரு தொடர்ச்சியாக நாம் ஒரு காரியத்துக்காக நாம் எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினோமோ அதற்காக நாம் தொடர்ச்சியாக நாம் ஜெபிப்போமானால் கண்டிப்பாக ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக நிறைவேற்றுவார். தேவன் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அநேக நேரங்களிலே நாம் ஜெபத்திலே ஒரு தொய்வு வந்து விடுகிறது, ஜெபத்திலே ஒரு சோர்வு வந்து விடுகிறது. ஒரு முறை ஜெபித்தேன் அல்லது ஒரு மாதம் ஜெபித்தேன், என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று சொல்லி நாம் பண்ணின ஜெபத்தையே நாம் மறந்து விடுகிறோம். அநேக நேரங்களிலே நாம் ஜெபித்த ஜெபங்களை மறந்து விடுகிறோம். நாம் ஜெபித்த ஜெபத்தை மறந்தாலும் தேவன் ஒரு பொழுதும் அவருடைய நினைவிலிருந்து நம்ம ஜெபத்தை எடுத்து போடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதை அவர் நினைவில் வைத்திருப்பார். கண்டிப்பாக ஏற்ற காலங்களிலே அதை நமக்கு செய்ய வல்லவர். காரணம் என்னன்னா, அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் மனம் மாறுகிறவர் அல்லது சொன்னதை செய்யாமல் அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. ஆண்டவர் நிச்சயமாக, அதாவது நாம் நினைக்க இவ்வளோ பேர் ஜெபிக்கிறார்கள், இவ்வளோ பேர் ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இதெல்லாம் நினைவில் வைத்து செய்து விடுவாரோ என்ற எண்ணம் நமக்கு ஒருவேளை வரலாம். ஆனால் நாம் மறந்தாலும் நாம் ஜெபித்த ஜெபத்தை எத்தனை வருஷங்கள் ஆனாலும் தேவன் மறப்பது இல்லை. அவர் வாக்கு பண்ணினதை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாக செய்வார். அது நம்முடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது நம் வீட்டின் ஒரு காரியமாக இருக்கலாம். அது எந்த காரியமாக இருந்தாலும் அதை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருப்பார் என்று வாக்கு பண்ணினதை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். நீங்கள் பாருங்கள், யாக்கோப்புக்கு ஆண்டவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாக்கு பண்ணினதை ஆண்டவர் 20 வருஷம் கழித்து அவன் ஆசீர்வாதமாய் திரும்பி வந்தான். சொந்த தேசத்துக்கு அவன் திரும்பி வருவதற்கு தேவன் உதவி செய்தார். தேவன் அவனை மறக்கவே இல்லை. 20 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோப்புக்கு என்ன தேவன் வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு பண்ணினதை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுதலாய் மாறினது. அவனை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் மேன்மையாக வைத்ததை நாம் வேதத்திலே நாம் பார்க்க முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது, விடாப்பிடியாக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய தேவனுக்கு பதில் வைத்திருக்கிறார். நம்ம ஜெபத்தை ஒரு பொழுது மறந்து போவது இல்லை. அதனால தான் நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபித்தோமானால் எது வரைக்கும் ஜெபிக்கணும் அப்படின்னா, பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிக்க வேண்டும். நமக்கு அது கிடைக்கிற வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிப்போமானால், விடாப்பிடியாக நாம் அவரை பிடித்து நாம் ஜெபிப்போமானால், இந்த வாக்கு தத்தங்களை வைத்து ஆண்டவர் நீ சொல்லியிருக்கிறீர், என் வாழ்க்கையில் நீ செய்வீர் என்று சொல்லி அதை விடாப்பிடியாக நாம் ஜெபிப்போமானால் அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் உண்டு. காரணம், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ள தேவன். வாக்கு பண்ணினதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நமக்கு வாக்கு பண்ணினதை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் வரைக்கும், வாக்கு பண்ணினதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வரைக்கும் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இதில் நிறைய நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இதில் தவறி போகிறோம். நம்ம பொறுமை இழந்து விடுகிறோம் வாழ்க்கையில. அதாவது ஆண்டவருடைய காரியத்திலே ஆண்டவர் சொன்னதை நாம் விசுவாசித்து அதற்கென்று நாம் பொறுமையாய் காத்திருப்போமானால் அந்த பொறுமைக்கு கண்டிப்பாக நிச்சயம் பதில் உண்டு. உலகத்தில் சொல்லுவாங்க, பொறுமை கடலினும் பெரியது அப்படின்வாங்க. ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயம் செய்வார். அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோமானால், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 39ஆம்
அப்போஸ்தலர் 3:39 அதாவது பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் சந்ததிகளுக்கும் தருவேன் என்று வாக்கு பண்ணினார் ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனம் எத்தனை வசனம்? 2:39 மன்னிக்கணும், 2:39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. அப்போ வாக்குத்தத்தமானது, ஆண்டவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் வாக்கு பண்ணினதை வாக்குத்தத்தத்தை நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பின்வரும் சந்ததிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் வரவழைக்கிற தூரத்தில் யாவருக்கும் அது உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்கள், வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து தேவன் நமக்கு கொடுத்ததான வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அதற்கு நாம் பொறுமையாய் காத்திருப்போமானால் நமக்கு மாத்திரமல்ல, நமக்கு வரும் பின் சந்ததிக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவன் அதை கொடுக்க வல்லவர். நம்ம பிள்ளைகளுக்காக நாம் எதை வைத்து வைக்கிறோமோ அல்லது வாக்குத்தத்த வார்த்தையின்படி எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் விண்ணப்பம் பண்ணுகிறோமோ, ஜெபிக்கிறோமோ, அந்த காரியத்தை தேவன் நமக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்க. அது கிடைக்கிற நம் பிள்ளைகள் வருவரைக்கும் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆண்டவர் அதை பெறுவரைக்கும், அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நமக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் எதை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தை நாம் செய்திட மாட்டார். எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் அவசரப்பட்டு ஒரு பொழுதும் அதை செய்வது இல்லை. நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் கர்த்தர் நினைக்கிறது சரியாக இருக்கும். நாம் ஒன்று நினைப்போம், இது சரியாக இருக்கும் என்று நாம் கணித்து விடுவோம், அல்லது இது சரியாக இருக்கும் என்று நம்முடைய மனதுக்கு அது ஏற்றதை போல இருக்கும் என்று நாம் நினைத்து விடுவோம். ஆனால் தேவன் எதை தர வேண்டும், எதை நமக்கு செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் அது மேன்மையாக இருக்குமே ஒழிய ஒரு பொழுது நமக்கு அது தீமையாய் இருக்கவே இருக்காது. சில காரியத்துக்காக நம்ம ஜெபித்திருப்போம், பொறுமை இழந்து பரவாயில்ல இதை செய்திடலாம், அல்லது பரவாயில்லை இந்த காரியத்தை நாம் முடித்து விடலாம், அல்லது இந்த காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒருவேளை நாம் பொறுமை இல்லாமல் அவசரப்படுவோமானால் ஆண்டவர் சொல்லும் பொழுது நோ என்று தான் சொல்லுவார். அதற்காக நாம் பொறுமையாக காத்திருக்கும் பொழுது பின் நாட்களிலே அதை நினைத்து பார்க்கும் பொழுது அதில் ஏதோ ஒரு தீமை இருக்கிறது. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அந்த காரியத்தை தடை செய்து விட்டார், அல்லது அந்த காரியம் எனக்கு வாய்க்காமல் போனது என்பதை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். எனவே தான் நாம் பொறுமையாக நாம் காத்திருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுதலை என்று வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த வாக்குத்தத்தத்துக்காக நாம் பொறுமையாக காத்திருப்போமானால் அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக தேவன் பெருத்த ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக வசனத்துக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நிறைவேற்றுவார். வசனம் என்ன சொல்லுகிறதோ இந்த வசனத்துக்கு மேலே இன்னொரு வார்த்தை கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு ஒரு காரியத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருப்பாரானால், கர்த்தர் நம்மோடு வசனத்தின் மூலமாய் பேசியிருப்பாரானால் இந்த வசனத்துக்கு மேலான ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய வார்த்தை இருக்கவே முடியாது. ஏனால் கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தையிலே நிச்சயம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையிலே உண்மை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நமக்கு நிறைவேறும். தேவன் அப்படிப்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது
ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்க்க சொன்னார். வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமா, நீ வானத்து நட்சத்திரங்களை பார் என்று சொல்லி ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து ஆபிரகாம் பார்த்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி பெருக பண்ணுவேன். ஆனால் அதற்கான சந்ததிக்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டாலும் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை அப்படியே விசுவாசித்தார். ஆபிரகாம் விசுவாசித்ததனாலே 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார், உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். ஆனால் பெருகுவதற்காக அல்லது ஆசீர்வதிக்கப்படுவதற்கான எந்த வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்பட்டாலும் கர்த்தர் சொன்னார், அதை நிச்சயம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்கிறதான ஒரு உறுதியான வசனத்தின் மேலே வசனத்தை அப்படியே விசுவாசிக்கத்தக்கதாக கீழ்ப்படியக்கூடிய இருதயம் ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. அப்போது இந்த 12ஆம் அதிகாரத்திலே கொடுத்ததான அந்த வாக்கு தத்தம் அந்த அப்படியே கீழ்ப்படிந்து நடந்ததினாலே தேவன் அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். நீங்கள் அதாவது ஆண்டவர் ஆபிரகாமுக்கிட்ட இருந்த பார்த்த ஒரு நல்ல காரியம் என்ன அப்படி சொன்னால் கீழ்ப்படுகிற குணம். அந்த கீழ்ப்படுகிற குணம் அப்படியே விசுவாசித்தான். ஏதுக்களே கிடையாது, நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது, ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது. அப்போ அது அந்த வார்த்தையை அப்படியே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆபிரகாமை அழைக்கும் பொழுது கொடுத்த வாக்கு தத்தத்தை அது அப்படியே அதை அவன் விசுவாசித்தான். 15ஆம் அதிகாரத்துக்கு வந்த பொழுது அவன் நீ வானத்தை அண்ணாந்து பாரு, வானத்தை அண்ணாந்து இதுக்கு நடுவர் எத்தனையோ வருஷங்கள் கடந்து போனது. என்ன ஆண்டவரே, நீர் அப்போ சொன்னீர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர். இப்போ சொல்லுகிறீர் வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார் அப்படின்னு சொல்லுகிறீர், இப்படி உன் சந்ததி பெருக பண்ணுவேன். ஒரு சைனம் கிடையாது, ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொழுதும் ஆண்டவரிடத்தில் தர்க்கம் பண்ணவோ அல்லது ஆண்டவரிடத்தில் முறுமுறுக்கவோ இல்லை. அதை சொன்னதை அப்படியே விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தது நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றினார். அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே ஆண்டவர் ஒரு 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 ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்ட வாக்குத்தத்தம் பண்ணினபடியே ஆண்டவர் அவனு ஏற்ற நேரத்திலே அவன் சந்ததியை ஆசீர்வதிக்கும்படி சித்தம் கொண்டார். அதை அப்படியே செய்தார். அப்புறம் இன்னொரு அவன் ஈசாக்கை ஆண்டவர் 22ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா 22ஆம் அதிகாரத்துக்கு ஒன்னாம் வசனத்தில் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தா கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாம் எப்படி சோதித்தார்? தான் கொடுத்ததான பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் பெரிய சோதனை. அப்போ ஆபிரகாமை பார்த்து நீ நேசிக்கிற உன்னுடைய குமாரன் 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வசனத்தில் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனாகி ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேலே அவனை தகன பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இது நமக்கு ஒருவேளை இந்த வார்த்தை இப்படி கிடைத்திருக்கும் அப்படின்னா அலறி போயிருப்போம், பயந்து போயிருப்போம். ஐயோ வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லியிருப்போம். ஆண்டவருக்கு நாம் ஆலோசனை கொடுத்திருப்போம். என்ன ஆண்டவரே, இத்தனை வருஷமாக நான் காத்திருந்தேன், நீ வாக்கு பண்ணினதை 25 வருடங்கள் கழித்து கொடுத்திருக்கிறீர், ஆண்டவர் இப்போ இந்த மாதிரி காரியத்தை சொல்லுகிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் தர்க்கம் பண்ணியிருப்போம், அல்லது வேண்டாம் என்று சொல்லியிருப்போம், நோ என்று சொல்லியிருப்போம். ஆனால் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதை செய்தாலும் வாக்கு பண்ணினதை என் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவர். இந்த கல்லுகளை அப்பங்களாக்க முடியும், இந்த கல்லுகளிலிருந்து சந்ததி உண்டாக்கப்பட முடியும் என்கிறதான விசுவாசம் அவனுக்கு இருந்ததுனால ஆபிரகாமோட அவன் வாக்குவாதம் பண்ணலை. அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து போனான். தன் பிள்ளை அழைத்து கொண்டு அவன் இந்த மோரியா மலைக்கு போய் பலி செலுத்தும்படி அவன் கடந்து போனான். அப்போ அந்த ஆபிரகாம் செய்த அந்த காரியம் தேவனுடைய இருதயத்தை அப்படியே அசைத்தது. ஆண்டவருக்கு அது ரொம்ப பிரியமாக இருந்தது. அப்போ அவனுக்கு சொன்ன காரியத்தை ஆண்டவர் செய்தார். இன்னை வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படி அப்படிதான் இருக்கிறது.
அப்போ இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் நாம் இருந்தாலும் எதன் மூலமாய் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதான வாக்கு தத்தங்களிலே நமக்கு பங்கு உண்டு. அந்த ஆசீர்வாதங்களுக்கு நமக்கும் அதிலே பங்கை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதம் எதன் மூலம் அப்படின்னா, எதன் மூலம்னா ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை. அதனால தான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். நான் நினைக்கிறேன் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்தில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஆபிரகாமின் மூலமாய் நமக்கு, அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்முடைய விசுவாசத்தினாலே பெறும்படிக்கு இப்படி ஆயிற்று என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதிகளாய் கிடந்த நமக்கு தேவன் அந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அன்றைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, நமக்கென்று ஆண்டவர் நமக்கென்று என்ன நியமித்தாரோ, என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றாமல் இருப்பதில்லை. நிச்சயம் செய்வார். ஒருபொழுது நம்மை கைவிடுவதும் இல்லை. அப்போ ஆண்டவர் யாக்கோப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, சொன்னதை செய்யுமலும் உன்னை கைவிடுவதில்லை என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவர். நிச்சயம் அதை நமக்கு செய்து முடிப்பார். தேவன் நமக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஒரு சில காரியங்களுக்காக இந்த மாதத்துடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். கடந்த 4 மாதம் ஆண்டவர் கிருபையாக வழிநடத்தி காத்து வந்தார். எவ்வளவோ பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், ஆனாலும் கூட என் தேவன் அவர் 4 மாதமும் இந்த 2025 கிருபையாக நம்மை பாதுகாத்தார். ஸ்தோத்திரம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் கூட ஆண்டவரே நீர் எங்கள் நடத்தும்படியாய் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இதுவரையிலும் காத்த ஆண்டவர் இனிமேலும் காக்கவர் போதுமானவர். இந்த காலை வேளையிலே அருமையான ஊழியக்காரர் மூலமாக, நம்முடைய போதகர் மூலமாக, நம்முடைய சீனியர் பாஸ்டர் மூலமாக கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் சொன்னதை செய்யும் அளவும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சபைக்கு அல்லேலூயா, இந்த தேசத்துக்கு, இந்த சபைக்கு, உடைய குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு, உடைய தொழில், உடைய படிப்பு, உங்களுடைய வேலைகள், இந்த உலக பிரகாரம் சகல ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா வாயிலை திறந்து அறிக்கையிட்டு ஜெபம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தப்படுற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கடந்த 4 மாதமும் கிருபையாய் பாதுகாத்த ஆண்டவர், கடந்த 4 மாதமும் கிருபையாய் வழிநடத்தின ஆண்டவர், நம்மை ஆசீர்வதித்த ஆண்டவர், இந்த 5வது மாதத்திலும் அவர் போதுமானவர். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. கண்களை முடிச்சோம். ஆண்டவரே, என்னை, என் குடும்பத்தை, ஆண்டவரே என் சபையை, என் தேசத்தை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்க சொல்லுவோம். கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே, என்னை, என் குடும்பத்தை, ஆண்டவரே என் சபை முழுவதையும், ஆண்டவரே என் தேசத்தை, ஆண்டவரே கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்வீராக. என் குடும்பத்தில் என்னை, என் மனைவி, பிள்ளைகளை, ஆண்டவரே குடும்பம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீர் வழிநடத்துவீராக. நீ ஆசீர்வதிப்பீராக. எல்லா கண்களை முடிச்சோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சபை முழுவதையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இந்த மாதம் முழுவதும் சபையை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்துக்காய் ஜெபிப்போம் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற எல்லா தேசம் முழுவதையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் கொடுக்க போதுமானவர். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க கர்த்தர் போதுமானவர். உடைய தொழிலில், நீங்க பார்க்குற வேலைகளில், நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளில், உடைய பிஸ்னஸில், உடைய படிப்பில், உடைய பிள்ளைகளுடைய படிப்பு, திருமண காரியங்கள் சகலத்திலும் கர்த்தர் இந்த மாதம் அற்புதங்களை செய்ய போகிறார். நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே, இந்த அதிகாலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பத்தையும், எங்கள் சபை முழுவதையும், எங்கள் தேசம் முழுவதையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. குடும்பத்திற்கு தேவையான சகல நன்மைகளை கொடுப்பீராக, சகல ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது நிறைவாய் தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். சபை முழுவதையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, சபை ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் முழுவதையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தை கர்த்தர் பாதுகாப்பீராக, தேசங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே எங்கள் ஸ்தாபனத்தை ஆண்டவரே உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஸ்தாபன தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஸ்தாபன தலைவர்களை ஆண்டவரே ஆசீர்வதியும், அந்த ஸ்தாபனத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் கேட்க மறந்த சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நீர் உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் சொன்னதை செய்யும் அளவும் எங்களை நீ கைவிடுகிறதல்ல, நீர் எங்களை மறப்பதில்லை ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அவர் சொல்லும், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் சந்தோஷம் சமாதானம் நாம் அனைவரும் கூட ஒரு வருகை பந்தயம் விசேஷமாக இந்த மாதம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை அற்புதமாய் நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் எனக்கு கைவிடவே மாட்டீ. தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைக்கள் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைக்கள் நீரையா. ஏல் பெத்தே, இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல்.